தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது டாப் 10 தமிழ் சேனல். இன்னைக்கு நாம டாப் 10 தமிழ் சேனலோட டெக் டிப்ஸ் பத்தி பார்க்க போறோம். இன்னைக்கு டெக் டிப்ஸ்ல மல்டிபிள் ஸ்கிரீன் ஆண்ட்ராய்ட்ல எப்படி யூஸ் பண்றதுன்னு பார்க்க போறோம். அதாவது உதாரணத்துக்கு யூடியூப், ஃபேஸ்புக் ஒரே நேரத்துல எப்படி யூஸ் பண்றதுன்னு, இதே மாதிரி எந்த அப்ளிகேஷன் வேணா மல்டிபிள் ஸ்கிரீன்ல யூஸ் பண்ணலாம். இந்த அப்ளிகேஷன் நம்ம பார்க்கிறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் டாப் 10 தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா இப்பவே கீழே இருக்கும் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி உங்களுக்கு நிறைய டெக் வீடியோஸ் காத்துட்டு இருக்கு. வாங்க இன்னைக்கு மல்டி ஸ்கிரீன் ஆண்ட்ராய்ட் பத்தி பார்க்கலாம். ஓகே, மல்டி ஸ்கிரீன் அப்ளிகேஷன் ஆண்ட்ராய்டுக்கு பிளே ஸ்டோர்லயே இருக்கு. முதல்ல உங்க பிளே ஸ்டோர் ஓபன் பண்ணுங்க. சர்ச் பார்ல ஃப்ளோட்டிங்னு டைப் பண்ணுங்க. இப்போ கீழே பாத்தீங்கன்னா ஃப்ளோட்டிங் ஆப் ஃப்ரீ மல்டி டாஸ்க்னு இருக்கும். இந்த ஐகான் ப்ளூ கலர்ல 2 ஸ்கிரீன் மாதிரி இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. இப்போ நான் இன்ஸ்டால் கொடுத்து அக்செப்ட் கிளிக் பண்றேன். இப்போ நம்ம ஃபைல் டவுன்லோட் ஆகுது. டவுன்லோட் ஆன உடனே ஆட்டோமேட்டிக்கா இன்ஸ்டால் ஆயிடும். இன்ஸ்டால் ஆயிடுச்சு. இப்போ ஓபன் கொடுத்து ஓபன் பண்ணுங்க. இந்த அப்ளிகேஷன் பத்தி இன்ஸ்ட்ரக்ஷன்ல சொல்லும். கீழே நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்னு கொடுத்துக்கிட்டே வாங்க. இப்போ க்ளோஸ் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இதையும் க்ளோஸ் பண்ணிக்கலாம். நம்ம அப்ளிகேஷன் சக்சஸ்ஃபுல்லா இன்ஸ்டால் ஆயிடுச்சு. உங்க ஹோம் பட்டனை கிளிக் பண்ணி வெளியே வாங்க. இப்போ மேல லெஃப்ட் சைட் கார்னர்ல பார்த்தா நம்ம அப்ளிகேஷனோட ஐகான் வந்திருக்கும். அப்படி வரலன்னா செட்டிங்ஸ் கிளிக் பண்ணுங்க. கீழே ஸ்க்ரால் பண்ணி அட்வான்ஸ் செட்டிங்ஸ் கிளிக் பண்ணுங்க. கீழே ஸ்க்ரால் பண்ணா பர்மிஷன் ஆஃப் ஆப் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. இப்போ ஃப்ளோட்டிங் ஆப்பை கிளிக் பண்ணுங்க. ஐ ட்ரஸ்ட் திஸ் அப்ளிகேஷன் ஆன்ல இருக்கான்னு பாருங்க. இப்படி ஆஃப்ல இருந்தா ஆன் பண்ணுங்க. ஹோம் பட்டனை கிளிக் பண்ணி வெளியே வாங்க. இப்போ ஒரே ஒரு டைம் ஃப்ளோட்டிங் ஆப் கிளிக் பண்ணுங்க. உடனே ஹோம் பட்டனை கிளிக் பண்ணி வெளியே வாங்க. இப்போ நம்ம ஃப்ளோட்டிங் ஆப் மேல லெஃப்ட் சைட் கார்னர்ல வந்துடும். இப்போ நான் அந்த ஐகானை கிளிக் பண்றேன். கரெக்டா கார்னர்ல கிளிக் பண்ணணும், இல்லனா ஓபன் ஆகாது. இங்க இருக்கும் எந்த அப்ளிகேஷன் வேணா மல்டிபிள் ஸ்கிரீனா யூஸ் பண்ணலாம். நான் இப்போ யூடியூப் ஓபன் பண்றேன். இப்போ பாத்தீங்கன்னா யூடியூப் ஃப்ளோட்டிங் ஆப்பா ஓபன் ஆகுது. இதை நான் மேல இருக்கும் பார்ல கிளிக் பண்ணி எங்க வேணா மூவ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி மேல இருக்கும் ஐகானை கிளிக் பண்ணி Facebook ஓபன் பண்றேன். இது கீழே பாத்தீங்கன்னா கிராஸா 4 கோடு இருக்கும். அதை கிளிக் பண்ணி இழுத்தா இந்த ஃப்ளோட்டிங் அப்ளிகேஷன் சின்னதாகும். இதே மாதிரி இந்த ஃப்ளோட்டிங் ஐகானை கிளிக் பண்ணி எத்தனை அப்ளிகேஷன் வேணா ஒரே டைம்ல யூஸ் பண்ணலாம். இப்போ நான் கால்குலேட்டர் கிளிக் பண்றேன். இதை எங்க வேணா மூவ் பண்ணிக்கலாம் மற்றும் சின்னது பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஓபன் பண்ண எல்லா அப்ளிகேஷனும் ஃப்ளோட்டிங்ல இருக்கு. ஆனா மேல ஒரு அப்ளிகேஷன் கீழே ஒரு அப்ளிகேஷனாவும் யூஸ் பண்ணலாம். அதுக்கு எல்லாத்தையும் முதல்ல இந்த எக்ஸ் சிம்பிள் கிளிக் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ஃப்ளோட்டிங் ஆப் ஐகான் கிளிக் பண்ணுங்க. இதுல யூடியூப் சூஸ் பண்ண திரும்பவும் ஃப்ளோட்டிங் ஆப் ஐகான் கிளிக் பண்ணுங்க. இதுல ஃபேஸ்புக் கிளிக் பண்றேன். ஃபேஸ்புக்கை இப்படி கீழே மூவ் பண்ணிக்கிறேன். யூடியூபை மேல மூவ் பண்ணிக்கிறேன். மேல யூடியூப் பக்கத்துல பாத்தீங்கன்னா 3 கோடு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. அதுல டாப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா யூடியூப் ஆட்டோமேட்டிக்கா மேல பாதி ஸ்கிரீன்ல செட் ஆயிடும். இதே மாதிரி ஃபேஸ்புக் பக்கத்துல 3 கோடு இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்க. இதுல பாட்டம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணா ஃபேஸ்புக் ஆட்டோமேட்டிக்கா கீழே பாதி ஸ்கிரீன்ல செட் ஆயிடும். இப்போ பாத்தீங்கன்னா நான் யூடியூப் யூஸ் பண்றேன். இதே டைம்ல கீழே ஃபேஸ்புக்கும் யூஸ் பண்ணலாம். நீங்க யூஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த எக்ஸ் பட்டனை கிளிக் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி இந்த ஃப்ளோட்டிங் ஆப் பட்டனை கிளிக் பண்ணி இதுல காட்டுற எல்லா அப்ளிகேஷனையும் மல்டிபிள் ஸ்கிரீனா யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மல்டி ஸ்கிரீன் அப்ளிகேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க. மறக்காம கீழே உள்ள ஷேர் பட்டனை கிளிக் பண்ணி உங்க நண்பர்களுக்கும் Facebookல ஷேர் பண்ணுங்க. அவங்களும் இந்த மல்டி ஸ்கிரீன் அப்ளிகேஷன் பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். மறக்காம கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்துல ஒரு பெல் சிம்பல் இருக்கும். அதையும் கிளிக் பண்ணி நோட்டிஃபை மீ டிக் பண்ணீங்கன்னா
நாங்க எப்பெல்லாம் ஒரு புது வீடியோ அப்லோட் பண்றோமோ உடனே உங்களுக்கு ஒரு நோட்டிபிகேஷன் வந்துடும். இந்த சேனல்ல வர எந்த வீடியோவையும் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். மீண்டும் இதே மாதிரி வேற ஒரு யூஸ்ஃபுல்லான டெக் வீடியோவோட உங்களை சந்திக்கிறோம். இந்த வீடியோவை பார்த்த அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி.